உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், இது சுடிதார் டாப் ஓகேங்களா, நார்மல் டாப். இது ப்ளவுஸ் துணியெலாம் வருது இல்லைங்களா, அந்த ப்ளவுஸில் நம்ம சுடிதார் டாப் தைக்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து இதனுடைய மெஷர்மெண்ட்டு 38 ப்ளஸ் 1.5 39.5 ஓகேங்களா. மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து கீழே 39.5 மார்க் பண்ணிட்டோம். கீழே வந்து கட்டிங் வரணும், அதாவது ரைட் சைடு கட்டிங் வரணும், லெஃப்ட் சைடு ஃபோல்டிங் வரணும் ஓகேங்களா. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம கீழேருந்து தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. இது பாருங்கள், கீழே கட்டிங்லேருந்து இங்கே பாருங்கள் கட்டிங் வருது ஓகேங்களா. பாருங்கள் அங்கே ஃபோல்டிங் வருது ஓகேங்களா. இப்போது கீழேருந்து மார்க் பண்ணணும் 39.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 2.5 நெக்கு, ஷோல்டர் 4, ஆர்ம் வந்து 6 ஓகேங்களா. இவங்க மெலிசாக இருப்பாங்க, அதனால் 6 ஸ்டார்டிங் சைஸு 6. இந்த ஆர்மில் வந்து 3 ஆர்ம் வந்து வேரியேஷன் ஆகும். 6, 6.5, 7 3 அளவு வரும் சரிங்களா. இவங்க அளவுக்கு வந்து 6 வச்சுருக்கோம் சரிங்களா. ப்ளவுஸ்க்கெலாம் வந்து மேலேருந்து 1.5 மார்க் பண்ணுவோம். இது வந்து சுடிதார், அதனால் 2.5 ஓகேங்களா. 2.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி பாக்ஸ் போட்டுக்கணும். இங்கே செஸ்ட் ரவுண்ட், ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 inches ப்ளஸ் 1.5 ஓகேங்களா. 9 inches ப்ளஸ் 1.5 10.5 ஓகேங்களா. இது ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் பாதி சரிங்களா. 18 ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, அதில் 9 வந்து பாதி சரிங்களா. மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் ஹைட்டு, மேலேருந்து ஆர்ம்லேருந்து கீழே ஓப்பன் ஹைட்டு வைக்கணும். ஆர்ம்லேருந்து ஓப்பன் ஹைட்டு எவ்வளோன்னா 14 inches. இது பூவாக போட்டிருக்கிறதுனால மெஷர்மெண்ட்டு தெரியல. 14 inches வந்து ஆர்ம்லேருந்து இந்த ஓப்பன் ஹைட்டு 14 inches. மிடில் வந்து 7 ஓகேங்களா. 7 மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 9 ஒரு மார்க்கிங், 1.5 ஒரு மார்க்கிங் பண்ணிடணும். 1.5 வந்து ஸ்டிச்சிங்க்கு, 9 தான் நமக்கு ஸ்டிச்சிங் உட்காரும் ஓகேங்களா. ஹைட் வந்து 14 inches மார்க் பண்ணிவிட்டு சைடு டு சைடு வந்து நமக்கு வந்து அதுவும் 18 தான். அதனால் இங்கேருந்து 9 ஒரு மார்க்கிங், ஓப்பன் ஹேண்டை மட்டும் 1 inch வரும் ஓகேங்களா. 1 inch வரும். 1 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போது மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கின்னு ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கணும். செகண்ட் மார்க்கிங்கில் கோடு போட்டுட்டு மிடில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து மிடில் ஜாயின் பண்ணணும், இதுலேருந்து இப்படி ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா.